அனைவரையும் டிஎன்பிசி ஏசி கிரியேட் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, லோக் அதாலத்தை பற்றி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த லோக் அதாலத்னா என்ன, இதோட பயன்கள் என்ன, இங்க என்னென்ன செயல்முறைகள் இருக்கு, ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்த்துடலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லோக் அதாலத், ஓகேங்களா? லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் சமாதான நிலை மற்றும் சமரசம் மூலம் மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க இந்திய அரசால் உருவாக்கப்பட்ட நீதிமன்றம் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது என்னன்னா, ஒரு உச்ச நீதிமன்றத்திலேயோ உயர் நீதிமன்றத்திலேயோ ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கு அப்படின்னா, அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட இரு தரப்பினரும் நாங்க சமரசமா போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீதிமன்றத்துல வேணும்னா இந்த நீதிமன்றத்தின் மூலம் அந்த வழக்கை தீர்த்து வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுதான் இதுல சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், லோக் என்பது மக்களையும், ஓகேங்களா, லோக் என்பது மக்களையும், அதாலத் என்பது நீதிமன்றத்தையும் குறிக்கும். ஓகேங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லோக் என்பது மக்களையும், அதாலத் என்பது நீதிமன்றத்தையும் குறிக்கும். இது மாற்று முறையில் சச்சரவுக்கு தீர்வு காணும் ஒரு வழிமுறையாகும். ஓகேங்களாங்க? ஸோ வழக்குகளை விரைவாகவும் அதிக செலவில்லாமலும் மக்களின் பணம், நேரம், சக்தியை பாதுகாத்து ஏழைகளுக்கு நீதி கிடைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களாங்க? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் மக்களின் பணம். ஓகேங்களாங்க? ஸோ நம்ம ஒரு நார்மலாகவே ஒரு கோர்ட்ல போய் ஒரு கேஸ் வாதாடுனா அங்கே ஃபீஸ்லாம் பே பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த நீதிமன்றத்தின் மூலமா போகாம நாங்கள் லோக் அதாலத்தின் மூலம் எங்க வழக்கை தீர்த்து கொள்ள விரும்புறோம் அப்படின்னு சொல்லி நீங்க முறையீடு பண்ணீங்கன்னா, நீங்க அப்படியே அந்த லோக் அதாலத்து மூலமா உங்க கேஸை நடத்தி அதுல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ தீர்ப்பு கொடுத்து முடிச்சிட்டாங்கன்னா, வழக்கு தீர்ப்பு வைக்கப்பட்டதுன்னா, கடைசியில் நீங்க இதுக்கு முன்னாடி அந்த வழக்கை கோர்ட்ல வாதாடிருப்பீங்களா, அதுக்கான செலவை அந்த லோக் அதாலத் திருப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், முதலில் குஜராத் மாநிலத்தில் ஜூனாகாத், ஓகேங்களா, ஜூனாகாத் என்னும் இடத்தில் 14/3/1982 அன்று லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. நல்லா ஞாபகம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி ப்ரீவியஸ் கொஸ்டின்ல கேட்டுட்டாங்க. 1982ல குஜராத் மாநிலத்துல ஜூனாகாத்ல தான் ஃபர்ஸ்ட் மக்கள் நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சுதந்திரத்திற்கு பின். ஓகேங்களாங்க? நெக்ஸ்ட், இந்த லோக் அதாலத்தின் அமைப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்ற அமர்வில் இடம்பெறும் 3 நபர்கள். ஓகேங்களா? இந்த லோக் அதாலத்துல 3 பேர் இருப்பாங்க. அதுல யாரெல்லாம் பாத்தீங்கன்னா, ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி, ஒரு சமூக பணியாளர், ஒரு வழக்கறிஞர். ஓகேங்களாங்க? இது மக்கள் பேசும் மொழியிலேயே இங்க வழக்கு நடத்தப்படும். ஓகேங்களா? அது முக்கியம். இதோட சிறப்புகள் என்னெல்லாம் பாத்தீங்கன்னா, லோக் அதாலத் அமைப்பின் சட்ட அதிகாரம் மாநில மற்றும் மாவட்ட அமைப்புகளால் தீர்மானிக்கப்படும். ஓகேங்களா? லோக் அதாலத் உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இதே இணையான அதிகாரத்தை பெற்றுள்ளது. எந்த நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம்னா உரிமையியல். நாட்ட குற்றவியல் நீதிமன்றம் கிடையாது, உரிமையியல் நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரத்தை பெற்றுள்ளது. லோக் அதாலத் நீண்ட காலமாக தேங்கியிருக்கும் குற்ற வழக்குகளை தவிர மற்ற அனைத்து வழக்குகளையும் விசாரிக்கும். மக்கள் நீதிமன்றம் மூலமாக நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகள் மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திற்கு வர இருக்கும் தவாக்களையும் தீர்வு காணலாம். இதுவும் முக்கியமானது. இந்த நீதிமன்றத்தின் மூலம் தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கு மேல்முறையீட்டினை செய்ய அனுமதி இல்லை. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களாங்க? ஒரு வழக்க இந்த லோக் அதாலத் தீர்ப்பு வச்சிருச்சுன்னா, இல்ல இந்த தீர்ப்பு அந்த மக்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லைன்னா நாங்க அப்பீல் பண்ண போறோம் ஹையர் கோர்ட்ல அப்படின்னு சொன்னா, அந்த வாய்ப்பு இந்த லோக் அதாலத்தின் மூலம் தீர்வு காணப்பட்ட வழக்குகளுக்கு கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் வழக்குகளில் 50% வழக்குகள் அரசு மற்றும் அரசு நிறுவனங்கள் தொடர்பான வழக்குகள் ஆகும். ஓகேங்களாங்க? அரசு மற்றும் அரசு தொடர்பான வழக்குகள், இதுதான் நீண்ட காலமா வழக்குகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட், 15 ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் இருக்கும் வழக்குகளுக்கு 3 ஆண்டுகளுக்குள் தீர்வு காண வேண்டும் என தேசிய வழிகாட்டும் கொள்கையை வெளியிட்டுள்ளது. ஸோ அதன்படிதான் இந்த லோக் அதாலத்து ரொம்ப ஸ்பீடா செயல்பட்டிருப்பாங்க. இந்த லோக் அதாலத் செயல்பட அவ்வப்போது மாநில சட்டப்பணிகள் ஆணையக்குழு ஏற்பாடு செய்யும். ஆனாலும் நிரந்தரமாக அனைத்து மாவட்டங்களிலும் செயல்படும் லோக் அதாலத் இதுவரை ஏற்படுத்தப்படவில்லை. ஆனால் மாநிலங்கள்ல ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒரு இடத்துல குறிப்பா லோக் அதாலத் செயல்படும். அது எங்க இருக்குன்னா, கண்டிப்பா உயர் நீதிமன்றம் எந்த இடத்துல இருக்குதோ அது பக்கத்திலேயே நிரந்தர லோக் அதாலத் ஒவ்வொரு மாநிலங்களிலும் செயல்படும். மக்கள் முன்னிலையில் மக்கள் பேசும் மொழியை பிரச்சனைகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண்பது இதன் சிறப்பாகும். ஓகேங்களாங்க? ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் பேசும் மொழியிலே தான் இந்த வழக்கு நடத்தப்படும். வழக்கறிஞர் இல்லாமல் வழக்குகள் முன்வைக்கப்பட்டு அதற்கு தீர்வு காண்பது இதன் தனித்துவமான செயல்முறையாகும். ஓகேங்களாங்க? இதுவும் பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு தகவல் துறைகள் என்ன கொடுக்குறாங்கன்னா, 1996 அக்டோபர் 2 ஓகேங்களா, காந்தி அன்னைக்கு 1 மில்லியன் வழக்குகளை
இந்த தேசிய அளவிலான திட்டம் கொண்டு வரப்பட்டது. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் லோக் அதாலத் ஏற்படுத்த தமிழக அரசு 2012ஆம் ஆண்டு ஒப்புதல் வழங்கியது. ஓகேங்களா? அதன் மூலம் 1986ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் முதல் முறையாக சென்னையில் லோக் அதாலத் நடைபெற்றது. தமிழ்நாட்டுல லோக் அதாலத் ஃபர்ஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1986. ஸோ இது எதன் மூலம் 1987ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டப்பூர்வ சேவைகள் அதிகார அமைப்பு சட்டத்தின் படி மக்கள் நீதிமன்றத்திற்கு ஒரு சட்டபூர்வமான அந்தஸ்து வழங்கப்பட்டது. இந்த லோக் அதாலத் ஒரு சட்டபூர்வமான அந்தஸ்து எப்போ வழங்கினாங்கன்னா 1987 நால்சா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதன் மூலமா அதை வழங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இந்த லோக் அதாலத் மூலம் என்னென்ன வழக்குகள்லாம் தீர்ப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காசோலை தொடர்பான வழக்குகள். ஓகேங்களா? செக்கு சம்பந்தப்பட்ட வழக்கு, அதே மாதிரி வாகன விபத்துகள், குடும்ப பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள், தொழில் தகராறுகள், தொழிலாளர் பிரச்சனைகள் தொடர்பான வழக்குகள். ஓகேங்களாங்க? அதே போக குற்றவியல் சமாதானம் ஏற்படுத்திக் கொள்ளும் தன்மையுள்ள வழக்குகள். இந்த குற்ற வழக்கு ஏதாவது புரிஞ்சீங்கன்னா நாங்க இதுல சமாதானம் போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வழக்கும் இதுல பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் நிலத்தகராறு மற்றும் இழப்பீடு தொடர்பான வழக்குகள், வருமான வரி தொடர்பான பிரச்சனைகள், விற்பனை வரி தொடர்பான பிரச்சனைகள், மறைமுக வரி தொடர்பான பிரச்சனைகள், வாடகை தொடர்பான தகராறுகள். இது மூலமா பண்றாங்க. நெக்ஸ்ட் வங்கி கடன் பிரச்சனைகள். ஸோ இவ்வளவு பிரச்சனையும் இந்த லோக் அதாலத் மூலமா தீர்வு காணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறம் ஒரு மெகா லோக் அதாலத் நடந்திருக்கும். ஓகேங்களா? இந்தியாவில் நவம்பர் 23, 2013 அன்று வழக்குகளை விரைவாக தீர்க்க உதவும் மெகா லோக் அதாலத் நாடு முழுவதும் அனைத்து நீதிமன்றங்களிலும் நடைபெற்றது. ஓகேங்களாங்க? இது ஒரே நாளில் இந்தியா முழுவதும் எத்தனை லட்சம் வழக்குகள் தீர்த்தாங்கன்னா 35 லட்சம் வழக்குகள் அன்னைக்கு தீர்த்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நாடு முழுவதும் நடத்தப்பட்ட ஒரு மெகா லோக் அதாலத்ல 35 லட்சம் வழக்குகள் அன்னைக்கு ஒரே நாள்ல தீர்த்து வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா நிரந்தர லோக் அதாலத். ஓகேங்களா? இந்த நிரந்தர லோக் அதாலத் சொன்ன மாதிரி 2002ஆம் ஆண்டு பாராளுமன்றத்தில் 1987ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சட்டப்பூர்வ சேவைகள் அதிகார அமைப்புகள் சட்டம் திருத்தப்பட்டதன் விளைவாக நிரந்தர லோக் அதாலத் உருவாக்க வழிவகை செய்யப்பட்டது. நாடு முழுவதும் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டுமே நிரந்தர லோக் அதாலத் அமைப்பு அமைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னா சென்னை ஹைகோர்ட்ல இருக்கு. சென்னை ஹைகோர்ட்ல நிரந்தர லோக் அதாலத் ஏற்படுத்தியிருக்காங்க. தமிழ்நாட்டில் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சென்னை ஹைகோர்ட்ல தான் இந்த நிரந்தர லோக் அதாலத் இருக்கு. இதுல இருந்து அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க லோக் அதாலத்ல. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுட்டீங்க. இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் ஏதாச்சும் கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த தேசிய மற்றும் மாநில அளவிலான நடைபெறும் லோக் அதாலத்தோட சேர்மன் யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ பாதுகாவலர் யாரு, சேர்மன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பாதுகாவலர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பாதுகாவலர் எப்போதுமே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி தான் இருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி மாநில அளவில் பாதுகாவலர் யாருன்னு கேட்டீங்கன்னா உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி இருப்பாங்க. ஓகேங்களாங்க? அதுக்கப்புறம் சேர்மன் யாருன்னு கேட்பாங்க. ஓகேங்களாங்க? சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தோட மூத்த 2வது நீதிபதி. ஓகேங்களாங்க? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உச்ச நீதிமன்றத்தோட 2வது நீதிபதி. ஓகேங்களாங்க? மூத்த 2வது நீதிபதி இதோட சேர்மனா இருப்பாங்க. அதே மாதிரி மாநில அளவுல உயர் நீதிமன்றத்தினுடைய 2வது மூத்த நீதிபதி இதோட சேர்மனா இருப்பாரு. ஓகேங்களா? இதுவும் கேட்கறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்கு. ஓகே, தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது போன்ற வீடியோகள் அடுத்தடுத்து அப்லோட் செய்வோம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.